ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் முஃபாசா த லைன் கிங். நீங்கள் எல்லாருமே த லைன் கிங் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட 2வது பாகமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது த லைன் கிங் அப்படிங்கிற அந்த படத்தில் முஃபாசா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேரக்டர். அதுலேயும் என்னுடைய ஆட்சியில் மறையிற சூரியன் புதிய அரசனான உன்னுடைய ஆட்சியில் உதயமாகும் அப்படிங்கிற அந்த டைலாக்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் இந்த லைன் கிங் படத்தில். அது ஒரு கூஸ் பம்ஸான சீன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிங்கிற முஃபாசா எப்படி வந்துச்சு, எப்படி அரசனாச்சு அப்படிங்கிறத ரஃபீக்கி அப்படின்னு சொல்லப்படுற குரங்கு, அதாவது போன பாகத்தில் த லைன் கிங் படத்தில் கூட சிம்பாவை தூக்கி காமிச்சது இல்லையா, அந்த குரங்கு தான் இந்த சிம்பாவோட பையன்கிட்ட சிம்பாவோட அப்பாவை பற்றி சொல்லி கொடுக்குது. அப்பாவோட கதையை வந்து சிம்பாவோட பையன்கிட்ட வந்து சொல்லுது. முஃபாசா பிறந்த இடம் இது கிடையாது, இந்த தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்து தான் இந்த இடத்துல வந்து சேர்ந்துச்சு. அப்படி சேர்ந்த இடத்துல டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அவங்ககிட்ட நல்லா பேசி பழகி அப்படியே பழகிக்கிட்டே இருந்து அந்த இடத்துல எப்படி அரசன் ஆகிற அளவுக்கு முஃபாசாக்கு தகுதி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அரசன் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே எந்த மாதிரியான எதிரிங்களாக இருந்தாங்க, அந்த எதிரிங்க எல்லாரையுமே முஃபாசா எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு த லைன் கிங் படத்தை விட சினிமாட்டோகிராஃபி, சிஜே, விஷுவல்ஸ், அப்புறம் இந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த தமிழ் டப்பிங்கை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாய்ஸை ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் வந்து அந்த சிங்கத்துக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆகுது. அப்புறம் இந்த கேமரா ஒர்க், எடிட்டிங் இதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நெகட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த படத்தில், இந்த பாட்டுங்கள்லாம். அப்புறம் இந்த லவ் சீன்ஸில் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த 2 விஷயத்தை தவிர மிச்சம் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோடு எல்லாருமே இந்த படத்தை ஒரு வாட்டி போய் பார்க்கலாம்.